பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? ஏன் வித்யா இங்கே இறங்குறேன்னு சொல்கிறேன்? நான் உன் வீட்டு பக்கத்தில் இறக்கி விடுவேன்ல, நீ அங்கேருந்து போயிடலாம்ல ஈஸியா. ஐயோ வேறு வேணையே வேணாம் ஷாம், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், அதுதான் சேஃப் எனக்கு. ஏன்னா நீ அன்னைக்கு ட்ராப் பண்ணதை பார்த்துட்டு என் தங்கச்சி இன்னும் என்னை கேள்வி கேட்டுட்ருக்கா, என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா. இதில் வேறு நீ இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அதுவுமா நீ ட்ராப் பண்ணினா அவ்வளோதான். ஆல்ரெடி காலையிலே என்னை போட்டு நொங்க எடுத்துகிட்டு இருந்தா. கன்ஃபார்மே பண்ணிவிடுவா. அதனால் வேண்டாம் நான் இங்கேயே இறங்கி, இதுதான் எனக்கு சேஃபு. இப்போ எனக்கு டைமுக்கு பஸ் இருக்குது, நான் கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன் ஷாம். நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் போனதும் உனக்கு கால் பண்ணுறேன். என்னமோ சொல்கிற, சரி ஓகே, பார்த்து சேஃபாக போயிடுவியா? வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. அதெல்லாம் நான் சேஃபாக போயிடுவேன் ஷாம், நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், நீ பார்த்து. ஓகே நான் சேஃபாக தான் போவேன். இரு பஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நீ பஸ் ஏறினதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஐயோ ஷாம் வேறு வேணையே வேண்டாம், யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா அது வேறு ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் வேண்டாம் நீ கிளம்பு. பஸ் இப்போ வந்துடும், நான் ஏறிட்டு உனக்கு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். ஏன் இப்படி பயப்படுற? யார் நம்மளை பார்க்க போகிறா? இது ஒன்றும் நம்ம ஊர் கிடையாது இல்லையா? உன் ஊராக இருந்தால் யாருன்னா பார்க்கலாம். இங்கே இது வந்து காரைக்குடி, இங்கே யார் வர போகிறா? அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு, அதுவும் புது பஸ் ஸ்டாண்டுக்குலாம் யாரும் வர மாட்டாங்க. உங்களை வா, நீ பயப்படாத, நான் பஸ் ஏற்றி விட்டே போகிறேன். நீ பார்த்தியா? எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் எங்கள் ஊரில் உள்ளவங்க வருவாங்க, என்ன எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கோமதி மகன் அங்கே நினச்சி ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னு சின்னதை பெருசாக்கி சோதி விட்டு சொல்லி விட்ருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு, நான் பார்த்து பத்திரமா போய்க்கிறேன். சரி ஓகே, நீ சொல்கிற, அதனால போகிறேன். நீ வீட்டுக்கு போனதே எனக்கு கால் பண்ணு மறக்காமல், சரியா? ஓகே ஷாம், பாய். பாய்மா, பார்த்து. ஓகே வித்யா, நீ பார்த்து, நான் வரேன். ஓகே ஷாம், நீனும் பார்த்து. பாய். ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட்டு. அம்மா கைப்பக்குவம் தாயா. ஏல தின்னி மாடு, எனக்கு ஒன்று கொடுத்துட்டு தின்னு. அம்மா 2 பேருக்கு தானே கொடுத்தாங்க, நீ ஏன் வச்சு முக்கிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும்? உனக்குலாம் ஒன்று கொடுக்க சொல்லி அம்மா ஒன்று கொடுக்கல. அம்மா தட்டை ஏன் கையில் தான் கொடுத்தாங்க. அப்பா அது எனக்கு தானே, உனக்குமா கொடுக்க சொன்னாங்க? உனக்குன்னா அம்மா உங்ககிட்ட தானே கொடுத்துருப்பாங்க, இல்லை உனக்கு கொடுக்க சொல்லி தானே கொடுத்துருப்பாங்க. அவங்க என் கையில் தான் தட்டை கொடுத்தாங்க. அப்போ எனக்கு தான் எல்லாமே. உனக்கு வேணா அம்மா கிட்ட போய் கேளு, 2 செருப்படி விடுவோம், வாங்கிட்டு வா. செருப்பு பிஞ்சுருல உனக்கு. அம்மா எனக்கு கொடுக்க சொல்லி தான் உன்ட்ட கொடுத்துட்டு போனாங்க, உன்னைய மட்டும் தனியாக வந்து மொக்க சொல்லலை. இப்போ அம்மாவை கூப்பிடவா? கூப்பிடு, எனக்கு என்ன பயமா? கூப்பிடு. அம்மா இங்கே வாமா, அந்த சனியை போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கமா அம்மா. எருமை மாடு எப்படி கத்துற? என்ன பிள்ளை, எதுக்குள்ள எப்படி கத்துன? என்னாச்சு? ஆமாம், என்னையே எதுக்கு எடுத்தாலும் நீ திட்டினே. நீ எனக்கும் சேர்த்து தானே சிக்கன் பீஸ் கொடுத்துட்டு போனா. இவன் மட்டும் ஒண்டியாக உட்காந்து சாப்பிட்றா. கேட்டால் அம்மா எனக்கு தான் கொடுத்தாங்க, என் கையில் தான் பிளேட்டை கொடுத்தாங்க, உனக்கு ஒன்று கொடுக்கலன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுறா. அதை கேளு, எனக்கு ஒன்று தான் வாங்கி கொடு. ஐயா இது பஞ்சாயத்து, பெரும் பஞ்சாயத்தால் இருக்குது எனக்கு. எப்பா இதெல்லாம் எதுக்கு ஸ்கூல்லேருந்து விடுறாங்கன்னே தெரியல. பேசாமல் ஸ்கூலுக்குள்ளே பூட்டி வைக்க வேண்டியது தானே. ஸ்கூலு விட்டு வந்ததுலேருந்து பஞ்சாயத்தாக இருக்குது. எனக்கு தலைவலியாக இருக்குது. பிங்கி, நான் அவளுக்கு கொடுக்க சொல்லி தானே கொடுத்துட்டு போனேன், நீ மட்டும் என்ன ஒண்டியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஐயோ அம்மா, நீ அவளுக்கு கொடுக்க சொன்ன, எனக்கு கேட்டுச்சு, நான் அவளுக்கு கொடுத்தேன். அவள் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தாளா, அதனால அவளுக்கு வேணான்னு சொல்லிட்டா. ஃபோன் நோண்டி முடிஞ்ச உடனே எனக்கு வேணும்னு கேட்குறா. அப்புறம் எப்படி நான் கொடுப்பேன்? ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தாளா? இந்த புள்ள வந்ததுலேருந்து இந்த ஃபோனை தான் நோணுச்சு. 10வது படிக்கிற எருமை மாடே, 10வது. அங்கே படிச்சுட்டு வந்தால் இங்கே படிக்கக்கூடாதுன்னு எதனா இருக்கா என்ன? வந்தம்மா, மூஞ்சி கை கழுவுனம்மா, எதனா சாப்பிட்டம்மா, படித்தம்மா, அப்படிலாம் இல்லை. ஒன்று இந்த பிள்ளையை நோண்டிக்கிட்டு இருக்கணும், இல்லைனா ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கணும். எதனா ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கணுமாப்பிள்ள உனக்கு. அம்மா நான் இப்போ தானம்மா வந்தேன், இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துட்டு ஒரு 6:30 மேலே படிப்போம்னு இருந்தேன். வந்தோடனே எப்படிமா படிக்கிறது? அங்கே ஃபுல்லாக படிச்சுட்டு தானம்மா வரோம். இங்கேயும் வந்து எப்படிமா உட்காந்து உடனே படிக்க முடியும்? அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு இப்படி வந்து உட்காந்தேன். நீங்கள் என்னையே சொல்கிறீங்களே, அவளை எதனா கேட்குறீங்களாம்மா நீங்கள்? ஏட்டி
யார் 10வது படிக்கிறா? நீ ஏன் இந்த ஊட்டியா? யாரை கேட்கறது? அவள் 10வது படிக்கும்போது அவளை நான் கேட்டுக்கிறேன். நீ தானே படிக்கிற, ஒழுங்கா போ, நான் கொண்டாந்து உனக்கு தரேன். நீ போய் உட்காந்து படிக்கிறாளே வர, போ எந்திரிச்சு முதல்ல. அம்மா பாருமா அலக்கழிக்கிறா. ஏய் சோடா புட்டி, கண்ணை நோண்டி எடுத்துருவோம் பார்த்துக்க. போடி போடி டோரி கண்ணு போடி. எப்பாப்பாப்பாப்பா, இது பிள்ளையெல்லாம் என்னன்னே தெரியல, எந்த நேரத்தை வந்து பிறந்துச்சுன்னு தெரியல. என் உயிரை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்குது ரெண்டும். பிங்கி இங்கே பாரு, உனக்கு தான் ஒழுங்கா அதை சாப்பிட்டுட்டு போய் மரியாதையாக வீட்டு படம் எழுதுறேன். உனக்கு கொடுத்துருப்பாங்கல்ல ஸ்கூலில், போய் அதை உட்காந்து எழுதுறேன். நான் வந்து பார்ப்பேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கையை கல்லாம் முறிச்சு போட்டுருவேன் சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ. ஏய் டோரி கண்ணு, இப்போ யாரா உனக்கு சிரிக்க சொன்னாங்களா? அதைஞ்சு பல்லுகள்லாம் கரெக்ட் போடுவேன் பார்த்துக்க. நான் அப்படி தான் சிரிப்பேன். நீ என்ன திட்டம் போது மட்டும் நீ மட்டும் ஹேன்னு சிரிக்கலையா? அது மாதிரி நானும் சிரிப்பேன். என்ன இப்போ? ஓ சிரிப்பியா? எங்க மறுபடியும் சிரி பார்ப்போம். ஐயோ கடவுளே, பிங்கி நல்லா அவங்கள விட்டாலே. ஏ டிஸ்கா. ஐயோ அம்மா, நெஞ்சிலே மிதிச்சிட்டாம்மா. எரும மாடு ரொம்ப பேசுற, இனிமே பேசுவ? ஏ பிங்கி எரும மாடு, எப்படி அவளை நெஞ்சத்து மிதிக்கிற? அவளுக்கு எதனா ஆச்சுன்னா என்ன ஊட்டி பண்ணுவேன்? இரு, உன்னை எப்படிலாம் பேசினா வேலைக்கு ஆகாது. நான் போயிட்டு கம்பியை காய வச்சு எடுத்துட்டு வரேன். காலில் இழுத்து விட்டாத இது குட்டி சரிப்பட்டு வரும். நீ பிடிச்சி வை, இந்த வரேன். சரிம்மா சீக்கிரம் போம்மா, போய் எடுத்துட்டு வாம்மா. என்ன என்னையவா அடிக்கிற? என்னையும் அடிக்கிறியா? இருடி, இந்த பிள்ளையில 2 பேரையும் சூடு வச்சு இழுத்தா சரி வரும். இந்த வரேன், போய் கம்பியை காய வச்சு எடுத்துட்டு வரேன். சாவுடி சாவு, நீ சாவு. ஏய் வந்தனா பாரு, மூஞ்சி மேலாம் உடைக்க போறேன் பாரு. மனுஷன் வரட்டும், அது வந்து என்னன்னு கேட்கட்டும். ஒன்றும் இவளுக்கு இருக்கணும் இந்த வீட்டிலலாம், நான் இருக்கணும். இவள்கிட்ட பேசி பேசி கத்தி கத்தி எனக்கு நெஞ்சு வலி ஒன்று சீக்கிரம் போய் சேர்ந்துடும் போல இருக்குண்ணா. இந்த பிள்ளைகளா இந்த பாருங்க, மரியாதையாக போடிருக்கேன். எங்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ வீட்டுக்குள்ளே இருக்காதிய. நான் போய் கரண்டியை சூடு பண்ணி எடுத்துட்டு வருவேன். எவ்வளோ மாற்றியெல்லாம் அவள் வாயிலையும் காலையும் பிடிச்சி இழுத்து வச்சிருவேன் பார்த்துக்கோங்க. ஒழுங்குமையாக ஓடிடுங்க அங்கிட்டு. அம்மா ஆமா. ஐயோ என்ன இங்கே என்ன சண்டையா நடக்குது? இல்லை 2020 மேட்ச் நடக்குது. வரியா பார்க்க? வரியா? பாப்கார்ன்லாம் வாங்கி வச்சுட்டு பார்க்கவா? சீ போல நாயே. ஏறு பிங்கி குட்டி, வந்தேன்னு பாரு, அந்த காலை தூக்கி மேலே வச்சிருக்க பற்றியா? அந்த காலை அப்படியே பிடிச்சி இழுத்து தரையில் அடி சாகடிச்சு போட்டுருவேன். மரியாதையாக போ, சொன்ன வாயில் சொன்னால் கேட்காது இந்த குட்டிக்கு. இந்த வரேன், போய் கம்பியை வயசுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போமா உள்ளே போயிட்டு இது பண்ண துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு வா, காஃபி போட்டு தரேன் போ. இந்த பிள்ளைகளுக்கு வச்சு 2 வேளை சொல்லாச்சுன்னா தான் சரி வரும். நீ போ, நான் வரேன். சரிம்மா. போய் கம்பியை காய வச்சுட்டு வரேன். சொல்லிக்கிட்டே இருந்தால் சரி வராது. பண்ணுனாதான் பரவாயில்ல, மருந்து இருந்த போட்டு கூட ஆற்றிக்குவோம். ஆனால் இதில் இப்படியே விடக்கூடாது. பொம்பளை பிள்ளை எங்கன்னா அடக்க உடக்கமாக இருக்குதுங்களா ரெண்டும். வரேன். ஏன் மலை மாடுகளை அம்மா கம்பியை காய வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓடி தொலைங்க, சேர்த்து தொலைஞ்சிடாதீ சனிங்களா, ஓடுங்க எங்கண்ணா. ஐயோ அப்படியா? எஸ்கேப். ஐயோ அப்படியாக்கா? உண்மையாவா? ஐயோ நான் இப்போ ஓடுறேன், எங்கன்னா போய் தப்பிச்சுக்கிறேன். இல்லைன்னா அம்மா உண்மையில காலில் சூடு வச்சு இழுத்துருவாங்களே. நான் போயிட்டு வரேன். பா ஆத்தாடி, இவளை அடிக்க போய் நம்ம சூடு வாங்கிட போகிறோம். எப்படியா தப்பிச்சிடுறா கைப்புள்ள. ஐயோ ஐயோ, இவளோட நல்ல சிரிப்பு அடக்க முடியலப்பா. எப்படி ஓடுது பாரு ரெண்டும். என்ன சிக்கன் பீஸை வச்சுட்டு போயிடுச்சுங்க ரெண்டுமே. இதுக்கு தானே அடி விட்டு சேர்த்துருக்குங்க ரெண்டும். வேறு எதுக்கு அடிச்சுக்கிட்டு நாரி இருக்க போதுங்க. அம்மா வேறு 10வது வேறு திட்டுவாங்க. சரி நம்ம கிடச்ச வரைக்கும் ஆமாம், நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் ரூமில். ஐயோ இன்னைக்கு நடந்த நினச்சா ஒரே கனவா நிஜமா எதுவுமே தெரியல. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நாளை என்றைக்குமே மறக்க முடியாது. அப்படி தான் தோணுது எனக்கு. எவ்வளோ அழகாக இருக்கான் ஷாம் இந்த பிக்கில். ஐயோ ஏன் எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குது இப்போது இந்த பிக்கை பார்த்தோன்னே. ஐயோ அவன் வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ண சொன்னானே, சுத்தமாக மறந்துட்டேன். சரி ஓகே, உடனே கால் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்டுருவோம், வந்துட்டோன்னு சொல்லிடுவோம். வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய். ஐயோ எவ்வளோ க்யூட்டாக அக்செப்ட் பண்ணா. இதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் அதை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. சீரியஸாக யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எதுவுமே புரியல. இங்கே என்ன ஓன்னு அப்படி கத்தணும் போல் இருக்குது. இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸை என் லைஃப்பில் நான் இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அவன் என்னோடது லவ்வை அக்செப்ட் பண்ணோன்னே எனக்கு இருக்கிற சந்தோஷம் எதுவுமே இதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் எனக்கு அது இதை தாண்டி எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவளை நினச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படா நாளைக்கு விடியும், காலேஜ் போகலாம், அவளை பார்க்கலாம் அப்படின்னு தோணுது.
செம்ம ஃபீல், செம்ம மூமெண்ட், செம்ம டே. ஐயோ எம்மா, என் வித்யாவுக்கு ஆயுஸ் 100. உடனே கால் பண்ணிட்டா. இப்போ தான் அவளை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், உடனே கால் பண்ணிட்டா. சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ ஹலோ, லைனில் யாராவது இருக்கீங்களா? இல்லையா? கால் பண்ணிட்டு பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? பேசுங்க. இங்கே உங்களோட வாய்ஸ் கேட்குறதுக்காக தான் இங்கே ஒரு ஜீவன் ரொம்ப தவிச்சிட்ருக்கு. சீக்கிரம் ஹலோ சொல்லுங்கள் பார்ப்போம். என்னது? வா மேடம், உங்களை சிரிக்க சொல்லல மேடம், உங்களை பேச சொன்னேன். ஷாம், கிண்டல் பண்ணாத. எனக்கு பேச வரல, நான் என்ன பண்ணுறது? பேச வரலையா? ஏம்மா, வாயில் ஏதாவது டேப்பு இல்லைன்னா ஃபெவிக்விக் எதனா போட்டு ஒட்டி வச்சிருக்கா என்ன? ஏன் பேச வரல? என்னாச்சு? டேய் ஷாம், ஆத்தி, இவன் என்ன பொசுக்குன்னு மரியாதை இல்லாமல் டேயின்ட்டா? ஏம்மா என்ன மரியாதை குறையுது? ஆமாம் அப்படி தான் குறையும். இனிமேலாம் ரெஸ்பெக்ட்லாம் இல்லை, ஓகேவா? நான் அப்படி தான் கூப்பிடுவேன், டேன்னு தான் கூப்பிடுவேன். இஷ்டமா இஷ்டம் இல்லையா? தாயே, நீ எப்படி வேணால் கூப்பிடு, அது உன்னோட இஷ்டம், சரியா? டேயின்னு கூப்பிடு, டூயின்னு கூப்பிடு, வாடான்னு கூப்பிடு, போடான்னு கூப்பிடு, எப்படி வேணால் கூப்பிடு. அது உனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடு, ஓகேவா? அதே மாதிரி நீ என்னையும் சொல்லக்கூடாதுப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி நானும் கூப்பிடுவேன். ஆஹா, சார் எப்படி கூப்பிட போகிறீங்க? எப்போ வித்யா வாமா போமா அப்படின்னு கூப்பிடுவீங்க. இனிமேல் புதுசாக என்ன கூப்பிட போகிறீங்க சொல்லுங்கள். நீ என்ன டேன்னு கூப்பிடுற, அது மாதிரி நான் உன்னை இனிமேல் டீன்னு கூப்பிட போகிறேன், அதுதான். என்ன சார், என்ன வாடி பொடியெல்லாம் கூப்பிட்றேன்னு சொல்கிறீங்க? ஒன்றும் சரி இல்லையே நீங்கள். ஆமாம், நீ என்ன டே போட்டு உரிமையாக கூப்பிடும்போது நான் உன்னை உரிமையாக டீ போட்டு கூப்பிடக்கூடாதா? டீ என்ன அடி வேணுமாடி? நீ அடித்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நான் அப்படி தான் கூப்பிட போகிறேன் இனிமே. ஆஹா, கூப்பிடுவீங்க சார். இப்படிலாம் கூப்பிட்டிங்கன்னா வாயை பிடிச்சி தச்சு வச்சிருவேன், பார்த்துக்கோங்க. ஏன் நான் கூப்பிடுவேன்? எனக்கு இல்லாத உரிமையா என்ன? உரிமையெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்காக வாடி பொடின்னு கூப்பிட்டா தான் உரிமை வருமா என்ன? வாமா போமா பேர் வச்சு சொல்லி கூப்பிட்டாலும் உன்னோட உரிமை உனக்குள்ளே தானே இருக்கும். ஸோ நீ அப்படியே கூப்பிடு, ஒன்றும் வாடி பொடிலாம் ஒன்று கூப்பிட தேவையில்லை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் கூப்பிடுவேன்ப்பா, எனக்கு ரொம்ப ஆசைப்பா. நான் லவ் பண்ணுற பொண்ணை வாடி போடின்னு கூப்பிடணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் கூப்பிடுவேன். நான் வேறு யாரையும் இது வரைக்கும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் மாட்டேன். உன்னை தான் கூப்பிட போகிறேன். ஃபஸ்ட் டைம் உன்னை தான் கூப்பிட்றேன், லாஸ்ட் வரைக்கும் உன்னை தான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இது என்னோட விருப்பம். நான் எப்படி உனக்கு சொன்னேன், உன்னோட விருப்பம், நீ எப்படி வேணால் கூப்பிடுவேன். அது மாதிரி இது என்னோட விருப்பம், நான் எப்படி வேணால் கூப்பிடுவேன். உன்னை டீ போட்டு கூப்பிடுவேன். நீ கூப்பிடக்கூடாது, எனக்கு அது பிடிக்கல நீ கூப்பிட்றது அப்படின்னு ஓப்பனாக சொல்லு, நான் கூப்பிடல. ஹே ஏன் இவ்வளோ லென்த்தாக பேசுகிற? போ, தண்ணி குடிச்சிட்டு வந்து பேசு. பைத்தியம், நீ கூப்பிடக்கூடாது எனக்கு பிடிக்கலன்னா சொல்லலை. இது வரைக்கும் என்னை யாருமே வாடி பொடியெல்லாம் கூப்பிட்டதில்லை. நான் அதை அலோவ் பண்ணவும் மாட்டேன். யார் கூப்பிட்டாலும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், நேம் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் யாரும் என்னை அப்படி கூப்பிட்டது இல்லையா? ஸோ நீ ஃபஸ்ட் டைம் அப்படி கூப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அவ்வளோதானே தவிர நீ கூப்பிடக்கூடாதுன்றதுக்காகலாம் இல்லை. அப்போது நான் டீ போட்டு கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதான்? உனக்கு பிடிக்கலன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அதை நான் செய்ய மாட்டேன். நான் வித்யானோ இல்லை வாமா போமானோ அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு அதுவும் பிடிக்கும் ரொம்ப. ஸோ நான் எப்போயாவது உன்னை டீ போட்டு கூப்பிடுவேன். அது உனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னா நீ சொல்லிவிடு, ஓகேவா? நான் கூப்பிடல அப்படி. அப்படிலாம் எனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. ஃபஸ்ட் டைம் கூப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதான் சும்மா உனக்கு கலாய்ச்சேன். உனக்கு எப்படி என்னை கூப்பிடணும்னு தோணுதோ நீ கூப்பிட ஷாம், சரியா? இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்காத, ஓகேவா? உனக்கு எப்படி என்னை கூப்பிடணும்னு தோணுது? வித்யான்னு கூப்பிட தோணுதா கூப்பிட்டு, வாமான்னு கூப்பிட தோணுதா கூப்பிட்டு, போம்மா எப்படி கூப்பிட தோணுதோ உனக்கு கூப்பிட்டு ஷாம். உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உன்னை தவிர வேறு யாரையும் நான் அதை கூப்பிட விட மாட்டேன். ஸோ நீ கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வாடி பொண்ணு கூப்பிடணும்னு தோணுதா கூப்பிடு, நோ ப்ராப்ளம். அடே எங்கப்பா, இந்த அம்மாவோட பெர்மிஷனோட தான் எல்லாமே பேச வேண்டியதாக இருக்குது. வாடி போடின்னு கூப்பிட்றது கூட இந்த அம்மாவோட பெர்மிஷன் தேவைப்படுது. என்னத்த சொல்ல, ஒரு லவ் பண்ணுற பையனுக்கு இந்த உரிமை கூட இல்லையா? அதை கூட லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பேச வேண்டியதாக இருக்கே. என்ன கொடுமை சரவணா அதெல்லாம். டே ரொம்ப ஆக்ட் பண்ணாத, என்ன வாய மூடு. பாப்பா இப்போ தான் ஃபார்முக்குள்ளே வந்திருக்காங்க போல், லவ் பண்ணுற இதுக்குள்ளேயே இப்போ தான் வந்திருக்காங்க. கரெக்டாக பாருங்கள், மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, டேயின்றாங்க, டூயின்றாங்க. பரவாயில்ல, நீ தேறிட்டம்மா, நீ வந்து லவ் பண்ணுறேன்னு காட்டிட்டம்மா.
ஹே, நீ ரொம்ப ஓட்டாத என்ன, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லையே, இந்த மாதிரி வித்யாவை நான் பார்த்ததே இல்லையே. ரொம்ப ஷையாக, ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப க்யூட்டான வித்யாவை தான் நான் பார்த்துருக்கேன். பேசுகிறது கூட காசு கேட்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், வாயை திறந்தே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி வித்யாவை தான் நான் பார்த்துருக்கேன். இது புதுவித வித்யாவால் இருக்குது. அதுதான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். எனக்கு பிடிச்சவங்க கூட நான் இப்படி தான் பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்கள, அவங்க கூட நான் பேசிகிட்டே இருப்பேன், ஸ்டாப்பே பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு பேசுவேன். எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல, அவங்க கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக வேணா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நான் பேசவும் மாட்டேன். அதே மாதிரி புதுசாக யாருனா என்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்டேயே நான் பேசுகிறதுக்கு ரொம்ப ஷையாக இருப்பேன். இப்போ நான் வந்து உங்ககிட்டலாம் நல்லா பேசுவேன், ஏன்னா நீ என்னோட. ம் சொல்லுங்கள். நான் உன்னோட. நீ என்னோட. ரொம்ப இழுக்கிறமா, டக்குன்னு சொல்லு. நான் உன்னோட. அடிங்கு வந்தேன் நான் ஒரு பைத்தியக்காரனா? ஆமாம், லவ் பண்ணுற எல்லாருமே பைத்தியக்காரன் தானே. பரவாயில்ல, அங்கே பைத்தியக்காரனாகவே இருக்கிறோம். நீங்கள் தெளிவாகவே இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஹா, அப்படியா? சரிங்க. சரி, அதெல்லாம் ஓகே. உனக்காக எவ்வளோ அழகாக நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாமே. அதுக்கு நீ ஒரு அப்ரிஷியேஷன் கூட பண்ணல. ஹே, அடிச்சிருவோம் ஒன்று. அந்த பிளேஸ்லேயே உங்ககிட்ட நான் சொன்னேன், சூப்பராக பண்ணியிருக்க, வேறு லெவல் அப்படின்னு அவ்வளோ எக்ஸைட்டடாக உங்ககிட்ட சொன்னேன். நீ லவ் சொல்கிறத எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட வந்து கேட்காத என்ன, நல்லா யோசிச்சு பாரு. சொன்னேன், பட் இங்கே வந்து சொல்ல இல்லை. உனக்கு அது பிடிச்சிருந்தா நீ அதை பற்றி பேசிகிட்டே இருந்திருப்பில்ல. இப்போ நீ அதை பிடிக்கல உனக்கு, அதனால தான் நீ வந்து சொல்லவே இல்லை இங்கே வந்து கூட. ஏ பைத்தியம், பிடிக்கலையா? எனக்கு இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு ஒரு 1/2% கூட எனக்கு தெரியாது பைத்தியம். நீ வந்துட்டு ஏதோ சொல்ல கூப்பிடுற, ஓகே ஏதோ ஒரு பிளேஸில் கூப்பிட்டு போய் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் இருந்தது. பட் நீ இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நீ எனக்கு வந்து லவ் சொல்லுவ அப்படின்னு என் கனவுல கூட நான் நினைக்கல. ப்ராமிஸ் சொல்கிறேன், என் கனவுல கூட நான் நினைக்கல. பட் நீ அந்த மாதிரி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. இந்த ப்ரப்போஸ் வந்துட்டு என்னோடய லைஃப் லாங், என்னோடய மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அந்தளவுக்கு லவ் உங்ககிட்ட தெரிஞ்சுது. நீ இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்காக நான் சொல்லலை, பட் நீ என்கிட்ட பேசின பற்றியா முட்டி போட்டு, அது எல்லாமே உண்மையாக இருந்தது. எல்லாமே உன் கண்ணை பார்த்துட்டே இருந்தேன்னா, நீ பேசுனது எல்லாமே உண்மை. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உடனே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எதுவுமே யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணதுக்கான ரீசன் அதுதான். அப்படியா மேடம்? நான் இது உனக்காக பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்ககிட்ட லவ் சொல்லணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. பட் எப்படி சொல்கிறதுன்னு நான் வந்துட்டு யோசிச்சுட்டு வினைக்கிட்ட ஐடியா கேட்டுட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. உங்ககிட்ட எப்படி கேட்கலாம், சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, முதல்ல உனக்கு என் மேலே லவ் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீ உனக்கும் என் மேலே லவ் இருக்குன்றது எனக்கு ஒரு 60% எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. ஸோ இப்போ சொன்னால் உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீ அக்செப்ட் பண்ணிப்ப அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் உங்ககிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து இன்றைக்கின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் டப்புன்னு எல்லா ஏற்பாடையும் டக்குன்னு பண்ணி எல்லாமே பண்ணி செஞ்சு முடிச்சாச்சு. லவ்வையும் சொல்லி நீயும் அக்செப்ட் பண்ணி ஒரு மாதிரியான இந்த நாள் சூப்பராக போயிடுச்சு. இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக வினய்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டு வினய். எது வினயா இதெல்லாம் பண்ணா? ஆமாம், ஒரு ஆளாக என்னால் இவ்வளோ பண்ண முடியுமா என்ன? வினயோட சப்போர்ட் இல்லாமல் இங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. ஆக்சுவலாக நான் என்னென்னா அவனுக்கு ஐடியா மட்டும்தான் கொடுத்தேன். இந்த மாதிரி பண்ணுண்டா, இப்படி பண்ணணும் எனக்கு ஆசை, இந்த மாதிரி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், இது மாதிரி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு என்னோடய ஆசையை மட்டும்தான் நான் சொன்னேன் அவன்கிட்ட. அவன் அழகாக பண்ணிட்டான். அவன் மட்டும் இல்லை, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியாது ஒரு 4-5 பசங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ அழகாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பொட்டிக் தான் வச்சுருக்கான். ஸோ அவன் வந்துட்டு எல்லா ஃப்ளவருமே அவன் தான் கொடுத்தான். என்கிட்ட ₹1 கூட வாங்கலை. நானும் எவ்வளவோ வற்புறுத்தினேன், பட் வாங்கவே கிடையாது. அவன் தான் அந்த டெக்கரேஷன்லேருந்து அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே அவன் தான் பண்ணான்.
என்கிட்ட காசே வாங்கலை. நானும் கொடுத்தேன், வாங்க மாட்டேன்ட்டான். வினய் மற்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டான், என்னை வரவே விடலை. ஏன்னா எனக்கே அது சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் எனக்கு கால் பண்ணி வாடா எல்லாம் ஓகே ஓவர் ஆயிடுச்சு வந்து பாரு ஓகே வந்துட்டு அப்படின்னு கூப்பிட்டானுங்க. நேற்று ஈவினிங் இன்றைக்கி மார்னிங் போயிட்டு, ஏன்னா இது ஒரு 4:30 பண்ணுறானுங்க. 4:30 எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு மார்னிங் 8:30 அந்த மாதிரி போயிட்டு பார்த்தேன். அப்போ தான் கம்ப்ளீட் பண்ணானுங்க. போய் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் உங்ககிட்ட கேட்கணுன்னே நினச்சேன் ஷாம். இது சூப்பராக இருக்கே, கண்டிப்பாக அது ஒரு ஆளால் பண்ண முடியாது, நீ எப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணுன்னே நினச்சேன் தெரியுமா. இப்போ நீ சொன்னோன்னு தான் எனக்கு தெரியுது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உனக்கு. சூப்பர். ஆனால் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே சூப்பர் தான்ப்பா. கண்டிப்பாக. அவனுங்க வந்து எப்படின்னா பைத்தியக்காரனுங்க, என்ன சொன்னாலும் பண்ணுவானுங்க. இப்போ நான் ரோட்டில் விழுந்து கிடக்கிறேன்டா வாங்கடானா டப்புன்னு ஓடியாருவானுங்க. ஒரு காசு இல்லைடா என்கிட்ட, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடான்னு டக்குன்னு பண்ணுவானுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் கூட என் ஃப்ரெண்ட்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேப்பா. நான் சொல்லிட்டேன், அவங்க கூப்பிட்டா உடனே நான் போயிடுவேன். சார் இன்னைக்கு தான் லவ் சொன்னார், அதுக்குள்ளே மேரேஜ் வரைக்கும் போயிட்டாரு. சார் இருங்க, பொறுமையாக இருங்க. என்ன இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் இயரே படிக்கிறோம், இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இன்னும் 3 இயர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட் இயரே இப்போ தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் பேலன்ஸ் 3 இயர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜாப் போய் அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். அது வரைக்கும் நம்ம சைலண்ட்டாக தான் இருக்கணும். உடனே இவருக்கு லவ் சொன்னோன்னே மேரேஜ் போயிட்டார் இவர். ஆளை பாரு நல்லா. அடியே நீ இவ்வளோ வாய் பேசுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடி. எப்பா அந்த வித்யா அவ்வளோதான் போல இருக்குது. இனிமேல் இந்த வித்யா தான் பார்க்க முடியுமோ? ஆமாம், இது வித்யாவோட புது வெர்ஷன் 2.0. அப்படியாங்க? ஓகே ஓகே, இந்த வெர்ஷன் கூட நல்லா தாங்க இருக்குது. ஓகே சார், உங்ககிட்ட பேசினா நான் பேசிகிட்டே இருப்பேன், அப்புறம் எங்கள் வீட்லேயே நான் மாட்டிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு இப்போது நைட் ஆக போகுது இல்லையா, போய் டின்னர் செய்யணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு மார்னிங் காலேஜில் பார்க்கலாம். பாய். அப்படியா? ஓகே ஓகே, போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஷாம், பாய். பாய்லாம் இருக்கட்டும். சொல்லு என்ன? இல்லை, ஒரே ஒரு தடவை லவ் யூ மட்டும் சொல்லிட்டு போமா ப்ளீஸ்மா. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேப்பா, இது ரொம்ப வேல்யூபிளான வேர்டு. ஸோ அது வந்து வேல்யூ டைமில் மட்டும்தான் சொல்லணும். எனக்கு எப்போ லவ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ தான் சொல்லுவேன். சும்மாலாம் நான் அடிக்கடிலாம் சொல்ல மாட்டேப்பா. அடிப்பாவி, லவ் யூன்றது இப்போ குட் நைட் குட் மார்னிங் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே சொல்கிறாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர், மாம் அண்ட் டேட், எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்குள்ளே கூட சொல்லிக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட லவ் யூ இல்லாமல் இருக்கிறது இல்லை, லவ் யூடி லவ் யூடா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது அவங்களே நார்மலாக சொல்லும் போது நம்மளோட லவ் ரொம்ப காவியமான லவ், ரொம்ப ஓவியமான லவ், நம்மளும் சொல்லலாமே. சொல்லுமா ப்ளீஸ். வச்சுட்டா அவ்வளோதான். நோ நோ நோ, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேப்பா, என்னால் முடியாது. நான் அன்றைக்கி உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லிட்டேன் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும். இனிமேல் நாளைக்கு சொல்கிறேன். பாய் பாய் பாய். ஹே வித்யா ப்ளீஸ் வித்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்டா இப்படி கெஞ்சுற கடவுளே? பரவாயில்ல, உங்கள்கிட்ட தானே கெஞ்சுறேன். ஒரே ஒரு தடவை லவ் யூ சொல்லிட்டு போமா, ரொம்ப பண்ணாதம்மா, ஒரே ஒரு தடவைம்மா ப்ளீஸ். சரி ஓகே, ரொம்ப கெஞ்சாத, உன்னை பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்கு. லவ் யூ ஷாம், பாய் 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 பாய். லவ் யூ டூ, பாய். தேங்க்யூ, கடைசியாக சொன்னியே. சரி நான் வைக்கிறேன், பாய். சரியான பைத்தியம் இவன், சீன்காரன். வச்சுட்டா அவ்வளோதான். வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்த ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. குட்டம் பனி வானம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அந்த தோகையாகும் ஊஞ்சல் நீ. சொன்னது புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலாவுடல் நனைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு
பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலாவுடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிரின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நளினி நீயானாய் கரினாய் சிறு பறவை நீயானாய் உன் வானம் நானே. நிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் உன்னை